ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு தூதுவளையின் மருத்துவ குணங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறேங்க. தூதுவளையில் இருக்கக்கூடிய பயன்கள் பார்த்தா மருத்துவர்களே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு தூதுவளையில மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. தூதுவளையின் முக்கிய பயன்கள்ல சிலவற்றை காண்கலாங்க. சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, காய்ச்சல் போன்ற நோய்களை குணப்படுத்துதுங்க. இது தைராய்டு பிரச்சனையை தீக்குதுங்க. நீரிழிவு நோய்க்கு அருமருந்தா இருக்குதுங்க. நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க. ரத்தத்தை விருத்தி செய்வதில் தூதுவளைக்கு பங்கு இருக்குதுங்க. ஆண்களுடைய ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறதுக்கு தூதுவளை உதவுதுங்க. இது ஒரு மருத்துவ மூலிகையாக பயன்படுத்தப்படுதுங்க. தூதுவளைய கசாயம், லேகியம், துவையல், ரசத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும்னு வச்சுங்க. கிராமப்புறங்கள்ல தளரசம்னு சொல்லுவாங்க. அனைத்து மூலிகை தலையும் தூதுவளை, அப்புறம் தூதுவளைங்க, வேப்பங்கொழுந்து, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட மூலிகைகளை தேர்ந்தெடுத்து அதை வச்சு ரசம் செஞ்சு சாப்பிடுவாங்க. சளி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாகவே இந்த கிராமப்புறங்கள்ல செய்யக்கூடிய இந்த தழ ரசத்தை சாப்பிட்டோம்னா அந்த சளி பிடித்தல் கட்டுக்குள்ள வந்துருங்க. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என அனைவருமே தூதுவளைய பயன்படுத்தலாங்க. அப்படி உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்கள்லாம் டாக்டர்கிட்ட ஒன் டைம் கேட்டு இதை யூஸ் பண்ணுங்க. இதனுடைய குணம் அமோகமானதுங்க. அடுத்த வேற ஒரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கங்க.